காத்தாங்குடி மத்திய மகா வித்தியாலயம் என்கின்ற ஒரு தேசிய பாடசாலை இருக்கிறது. அந்த காணியிலே ஒரு பெரிய ஒரு பகுதியை ஹிஸ்புல்லா அவர்களும் நகரசபை தவிசார் அடாத்தாக பிடித்து அவர்கள் ஒரு பார்க்கிங் அமைக்க போவதாகவும் மலகூடு அமைக்க போவதாகவும் என்று ஒரு பெரிய ஒரு நீண்ட பிரச்சனை போய்கொண்டிருந்தது. அதிலே நாங்கள் ஒரு முஸ்லீம் ஒருவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு யோசித்த போது இங்கே மட்டக்களப்பில் இருக்கிற எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள், நாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக பேச்சுதான் இந்த அரசியல் செய்யக்கூடாது, நீங்க இதுல முஸ்லீம்களை போட்டு என்ன செய்ய போறீங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்தது. நாங்கள் கந்தசாமி பிரபு அவர்களுக்கு நிறைய காத்தாங்குடி போற்றி ஓட்டமாவடி ஏறாவூர் போன்ற பிரதேசங்கள் இருந்து வாக்களிக்கும். அந்த 3 உறுப்பினர்களும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களும் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டிற்கு பல காரணங்கள் இதுக்கு வெளியே இருக்கின்றன. இது அரசியல், அவர்கள் கட்சி சார்ந்த அரசியல். அதே நேரத்திலே இவர்கள் 3 பேரும் தங்களது அரசியலை செய்ய வெளிக்கிட்ட போது இதிலே பாரிய எதிர்ப்பு கிளம்பியது. இதுக்கு சுற்றடை அமைச்சுக்கொள்ளாத தாங்கள் நிதியை கொண்டு வந்திருப்பதாக தவிர ஹிஸ்புல்லா அவர்கள் மிக அதிகார தொனியிலே ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். நான் பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுக்கு நகரசபை கையில் இருக்கி நாங்கள் கட்டுவோம், உடப்போம், எல்லாம் செய்வோம். இங்கே மக்கள் சாதாரண காலங்களில் மிக அந்யோன்யமாக நெருக்கமாக இருப்பார்கள். குடும்ப உறவுகளிலும் தமிழர்களுக்கு முஸ்லீம்களுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு எப்போதும் காணப்படும். ஆனால் தேர்தல் காலங்கள் வருகின்ற போது தமிழர்கள் வேறாகவும் முஸ்லீம்கள் வேறாகவும் பிரிந்து ஒரு இன ரீதியான செயற்பாடு தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் 2 பரப்பிலும் பார்த்திருக்கிறோம். உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டவர். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறுபட்ட இன முரண்பாடுகள் அல்லது முருகல் நிலை வருகின்ற போது 2 சமூகங்களுக்கும் இடையில் ஒரு நடுநிலையாளராக பல்வேறுபட்ட சமாதான முன்னெடுப்புகளை செய்திருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாது விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இலங்கை அரசுக்கும் 2002ஆம் ஆண்டில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையினூடாக அமைக்கப்பட்ட முஸ்லிம் பிரதேசங்களின் பிரச்சனைகள் மற்றும் காணியுரிமை நல்லிணக்க உறுதிப்படுத்தல் போன்ற செயற்பாட்டுக்கான அமைக்கப்பட்ட புலிகள் அமைப்பின் பிராந்திய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் உபகுழுவின் முக்கிய உறுப்பினராக பங்கு பெற்றியவர். நீண்ட காலம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பல்வேறுபட்ட பொறுப்புகளை வகித்தவர். தற்போதும் கூட சிவில் சமூக செயற்பாடுகளில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காத்தாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்த முன்னாள் உப அதிபர் முபீன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நன்றி. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சந்தோஷம் அடைகின்றேன். ஊடறுப்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். நீண்ட நாட்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சுமூகமான அரசியல் சூழ்நிலை ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட நீங்கள் இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இல்லை. கடந்த வாரம் காத்தாங்குடியில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஒரு காரசாரமான விவாதம் இடம்பெற்றிருந்தது. சமூக வலைத்தளங்களிலே கடுமையான எதிர்வினையும் ஆற்றப்பட்டிருந்தது. நீங்கள் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு செல்லவில்லை. ஆனாலும் கூட உங்களுடைய காணொளி சமூக வலைத்தளத்திலே பெரிய அளவிலே வைரலாகி இருந்தது. அது தொடர்பில் நீங்கள் வெளிப்படுத்திய அந்த நிலைப்பாடு தொடர்பான கருத்துக்கள். இப்போது அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் முன்வைத்த அந்த குற்றச்சாட்டு அல்லது அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியத்துக்கும் பொது வாழ்க்கைக்கும் சொந்தக்காரரான முபீன் அவர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? உண்மையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்துக்காக நான் முதலிலே 2 சமூக மக்களிடத்திலும் மன்னிப்பு கேட்கின்றேன். இது உண்மையில் மட்டக்களப்பு மாவட்டம் தமிழ் முஸ்லிம் மக்கள் மிக உறவாக நெருக்கமாக வாழ்கின்ற ஒரு மாவட்டம். அது மாத்திரமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலே ஒரு முக்கியமான மாவட்டமாக இருந்த போதும் காத்தாங்குடி பிரதேசத்திலே என்ன ஒரு சின்ன விடயங்கள் நடந்தாலும் அது முழு கிழக்கு இலங்கை முஸ்லிம் பிரதேசங்களில் மிக பிரதிபலிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பாரம்பரியம் காத்தாங்குடிக்கு இருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் ஏற்பட்ட இன முரண்பாடுகள், சமூக நல்லிணக்கமின்மை போன்ற பல விடயங்களுக்கு திட்டமிட்ட அடிப்படையிலே முஸ்லிம் மக்களுக்குள்ளும் தமிழ் மக்களுக்கும் உள்ளே குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வரலாற்று அந்த பின்னணியை வைத்துக் கொண்டு எனவே இந்த
என்ன தமிழ் மக்களோடு அல்லது முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான உறவாடல்கள் என்பது மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். இப்ப நேற்று முன்தினம் நடைபெற்ற அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே அது ஒரு 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 சர்ச்சையாக அந்த கூட்டத்தின் ஒரு சட்ட பிழையானது இல்லீகல் என்ற அடிப்படையிலும் அங்கே அந்த அபிவிருத்தி அதாவது பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக வந்த கந்தசாமி பிரபு சட்ட விரோதமான கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்ற அடிப்படையிலும் நாங்கள் கூட்டத்தை நடத்த விட மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு பதட்டமான ஒரு சூழல் அங்கு காணப்பட்டது. இங்கே ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிட்டு காட்ட வேண்டும். நான் இது உங்களுக்கும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கும். இங்கே மட்டக்களப்பு மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணம், வடகிழக்கு மாகாணம், வடக்கை விட்டு நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் தான் முஸ்லிம்களும் தமிழர்களும் நெருக்கமாக செறிந்து வாழுகின்றோம். இங்கே மக்கள் சாதாரண காலங்களில் மிக அந்யோன்யமாக நெருக்கமாக இருப்பார்கள். சமூக உறவாடல்களும் மிக சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் அந்த வாழ்வாதாரங்களிலும் தொழில் முறைகளிலும் குடும்ப உறவுகளிலும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு எப்போதும் காணப்படும். ஆனால் தேர்தல் காலங்கள் வருகின்ற போது தமிழர்கள் வேறாகவும் முஸ்லிம்கள் வேறாகவும் பிரிந்து ஒரு இன ரீதியான செயற்பாடு தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படுவதை நாங்கள் இரண்டு பரப்பிலும் பார்த்திருக்கிறோம். எனவே இது மிகவும் ஒரு இந்த மட்டக்களப்பு மாத்திரமல்ல, கிழக்கு மாகாண தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு மிக ஆபத்தானதும் ஒரு பாதிப்பானதுமான ஒரு நிலைமையாக அப்படியான நிலைமைகள் மாற்றமடையும். கடந்த காலங்களில் தமிழர்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க வேண்டும் என்று பல்வேறு சதித்திட்டங்கள் மூன்றாம் தரப்பினரால் செய்யப்பட்ட பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது தொடர்பிலே பல்வேறு ஆக்கங்களும் நாங்கள் அனைவரும் வாசித்திருக்கிறோம். இவ்வாறான இதை நாங்கள் அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த இப்பொழுது நடக்கிற ஒரு முக்கியமான விடயம், நான் ஏற்கனவே சொன்ன தமிழர் வேறாக முஸ்லிம்கள் வேறாக பிரிந்திருந்த சூழ்நிலையிலே இந்த முறை நாங்கள் இந்த என்பிபி நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸை சேர்ந்தவராக இருந்தாலும் நான் கடந்த ஜனாதிபதி தேர்தலோடு முஸ்லீம் காங்கிரஸை விட்டு நானாக வெளியேறினேன். எனக்கு அந்த கட்சியிலே நிறைய அதிருப்திகள் இருந்தன, சமூக ரீதியான செயற்பாட்டிலே நிறைய கேள்விகள் இருந்தன. நான் ஒரு அசரம் சாருடைய காலத்திலே இருந்து வருகின்ற ஒரு அடிமட்ட தொண்டன். நீண்ட காலமாக இந்த கட்சியிலே 35 வருடங்களுக்கு மேல் பயணித்திருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு அந்த கட்சியிலே அந்த சமூக பிரச்சனைகளை கையாண்டுவதிலே நிறைய முரண்பாடு இருந்தது. கடைசியாக நடைபெற்ற நான் கலந்து கொண்ட உச்சபீட ஹைகமாண்ட் வெங்கடரி ஹைகமாண்டிலே மிக கடுமையாக நான் தலைவர் ரவுஃப் ஹக்கீமுக்கும் ஹைகமாண்டுக்கும் கடுமையாக கைத்து விட்டு கட்சியை விட்டு வெளியேறுவேன். அதன் பிறகு நான் என்பிபி அந்த அதாவது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு சமூக ரீதியான அடிப்படையிலே முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை முன்வைத்து அவரோடு சில ஒப்பந்தங்களை செய்து அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதாவது தனியே முஸ்லீம் மட்டக்களப்பு கிழக்கு மாநிலத்திலே முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவரோடு ஜனாதிபதி சென்று அவருக்காக வேலை செய்து தொடர்ந்து அதன் பிறகு வந்த பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் என்பிபி அரசாங்கத்துக்கு என்பிபி ஆட்சி வருவதற்காக முழுமையாக வேலை செய்தேன். இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்தது. நாங்கள் கந்தசாமி பிரபு அவர்களுக்கு நிறைய காத்தாங்குடி போன்ற ஓட்டமாவடி ஏறாவூர் போன்ற பிரதேசங்களிலிருந்து வாக்களித்தோம். நாங்கள் அவருக்காக கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு மரபு உடைக்கப்படுகிறது இல்லையா? அப்படியே உடைக்கப்பட்டது. அது இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இங்கே கந்தசாமி பிரபு மாத்திரமல்ல, இங்கே தேர்தல் கட்ட வாணி என்கின்ற பெண்மணியை கொண்டு வந்து கூட இங்கே எங்கள் நண்பர்கள் கூட்டங்களை அமைத்து அவருக்கு வாக்கு சேகரித்து கொடுத்தார். இது ஒரு புதுமையான விடயம். அதே இது இந்த கிழக்கு மாகாண வரலாற்றிலேயே தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்து ஒரு தமிழருக்கு வாக்களித்த நிலைமை ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமை. இதை நான் கூட இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். நான் முஸ்லீம் காங்கிரஸிலே இருந்த போது முஸ்லீம் காங்கிரசின் இனப்பிரச்சனை தொடர்பான ஒரு தீர்வு தொடர்பான கலந்துரையாடலுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் இப்போது செயலாளராக இருக்கிற சுமந்திரன் ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது முஸ்லிம்கள் பிரச்சனை தொடர்பிலே ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இன்னும் சில விஷயங்களை பேச சொன்னார்கள். ஆனால் மிக காய்தல் உயர்த்தி பல விஷயங்களை அதை சுட்டி காட்டினேன். நான் யதார்த்தமாக சொன்னேன். இப்ப இங்க வந்துட்டு இளம்பரம்பாடு அரசியல்வாதத்தை உருவாக்குறாங்க. தேர்தல் காலங்கள்ல வந்துட்டு என்னென்னா தமிழர்கள் முஸ்லீம்கள் இணைந்து வாழ்த்தை குலைக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் தான். இவங்க வந்துகிட்டு
சிங்களவரோட வாழ்ந்தாலும் இங்க இருக்கிற தமிழர்களோட வாழ்வதற்கு இங்க இருக்க அரசு விடாமரிக்கிறாங்க என்ற அமைப்பு ஒரு கருத்தை நான் சொல்லியிருந்தேன். இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது அவர் அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு நான் சில கருத்துக்களை காசரமாக சொன்னேன். அவருடைய கையை பிடித்து நான் பிறகு ஒரு சாப்பாடு நேரத்தில் அவருடைய கையை பிடித்து சொன்னேன், ஐயா நான் இப்படி சொன்ன விஷயம் உங்களுக்கு யதார்த்தத்துக்கு கலந்த விளங்கப்படுதுதான். நாங்கள் தமிழர்களும் முஸ்லீம்களும் இவ்வாறு முரண்பாட்டு கொண்டு இங்கே வடகிழக்கில் எதுவுமே செய்ய முடியாது. உங்களை போல ஆட்களுக்கு இந்த விடயங்கள் விளங்க வேண்டும் என்றுதான் சொன்னேன்னு சொன்ன போது அவர் சொன்னார், நாங்கள் அந்த கடந்த ஒரு தேர்தலிலே 2002 நினைக்கிறேன் தேர்தலிலே நான் 2000க்கு பிறகு வந்த சரியான ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது அந்த ஆண்டு. அதிலே நாங்கள் ஒரு முஸ்லீம் ஒருவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு யோசித்த போது இங்கே மட்டக்களப்பில் இருக்கிற எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள், நாங்க முஸ்லீம்களுக்கு எதிராக பேசிதான் இந்த அரசியல் செய்யக்கூடாது, நீங்க இதுல முஸ்லீம்களை போட்டு என்ன செய்ய போறீங்க? இதே மாதிரிதான் முஸ்லீம் தரப்பிலும் தமிழர்களுக்கு எதிராக பேசித்தான் வாக்கு சேகரிப்பார்கள். இது ஒரு ஆரோக்கியமான நிலைமை கிடையாது. தேர்தல் காலங்கள்ல அடிச்சு முட்டி கொண்டு மோதுறது, தேர்தலுக்கு பிறகு வந்துட்டு தமிழர்களும் முஸ்லீம்களும் தமிழர்கள் முஸ்லீம்களின் மட்டக்களப்பிலே முஸ்லீம் வர்த்தக நிலையங்கள் நிறைய இருக்கின்றன. திருகோணமலையிலே முஸ்லீம் வர்த்தக நிலையங்கள் இருக்கின்றன. கல்முனையிலே எல்லா இடங்களிலும் முஸ்லீம் வர்த்தக நிலையங்களிலே கொள்வனவாளர்கள் தமிழ் மக்கள். அதே போன்று முஸ்லீம் பிரதேசங்களிலே அன்றாடம் கூலி தொழில், அதே போன்று ஓடாவி மேசன் என்று பல தொழிலுக்கு ஆயிரக்கணக்கான தமிழ் சகோதரர்களுக்கு வந்து வேலை செய்கின்றார்கள். ஒரு கலவரம் ஒரு பிரச்சனை வருகின்ற போது இந்த அரசியல்வாதிகள் திட்டமிட்டு கலவரங்களை பிரச்சனைகளை உருவாக்குகின்ற போது 2 சமூகத்தின் வாழ்வாதாரமும் மொத்தமாக பாதிக்கப்பட்டு அவர்கள் அவ்வாறு பட்டினியாக நாள் கணக்கிலே கிடந்த பல சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். எனவேதான் இந்த முறை தேர்தலிலே நாங்கள் ஒரு தமிழருக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்பொழுது எங்களது ஊருக்கான அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு தலைவராக தமிழர் வந்து தலைமை தாங்கி எங்கள் ஊரினுடைய பல தேவைகளை முன்கொண்டு சென்று நீங்கள் இவ்வாறு குறிப்பிட்டாலும் கூட காத்தாங்குடி என்று வருகின்ற போது இப்போது ஓட்டமாவடி இருக்கின்றது, ஏறாவூர் இருக்கின்றது. அங்கு எந்த அதிகாரியும் செல்லலாம், யாரும் பணிக்கு செல்லலாம். தமிழ் அதிகாரிகள் பலர் செல்வார்கள், பல வேறுபட்ட பணிகளுக்காக செல்வார்கள். ஆனால் காத்தாங்குடி என்று வருகின்ற போது ஏன் அந்த கடுமையான இறுக்க நிலை இருக்கின்றது? அதனைத்தான் ஹிஸ்புல்லா அவர்கள் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வெளிப்படுத்தியது போன்றுதான் இருந்தது. இல்லை, அந்த கருத்தை நான் மறுதளிக்கிறேன். இப்பொழுதோ நிஹாரா என்கிற ஒரு பெண்மணி தான் பிரதேசியலாளராக இருக்கிறார், ஒரு முஸ்லீம் பெண்மணி. இதுக்கு முதல் உதயஸ்ரீதர் என்கின்ற ஒரு சகோதரர் நீண்ட காலமாக பிரதேசியலாளராக இருந்தார். அங்கே அக்கவுண்டனாக ஆலயம்பதியை சேர்ந்த ஒரு சகோதரி 10 வருடங்களுக்கு மீது அங்கே அவரும் ஒரு அந்த நிர்வாக அதிகாரி அவர் இருந்தார். அதே போல் உதவி திட்டமிடல் பணிப்பாளராக எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜாவுடைய மகள் தனுஜா நீண்ட காலம் பல வருடங்கள் இங்கே இருந்தார். இதிலே வந்து அவ்வாறான அதிகாரிகள் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் இப்பொழுது கூட காத்தாங்குடி பிரதேசத்துக்கு வந்தால் தமிழர்கள் தான் மிக அதிகமாக அங்குத்தியத்துள்ள அதிகாரிகள், அதுல முரண்பாடு கிடையாது. அந்த அவ்வாறான இறுக்கமான நிலைப்பாடு முரண்பாடு என்று கூறவில்லை. அந்த பகுதிக்கு வருவதில் மக்களால் முரண்பாடு அல்ல. ஹிஸ்புல்லா விரும்பாதவர்கள் அங்கு வர முடியாது என்கின்ற ஒரு கருத்து கூறப்படுகிறது. அதுல சில வேளைகளிலே சில கருத்துக்கள் இருக்கலாம். அவர் அரசியல் செய்வதற்கு அவருக்குரிய அதிகாரிகள் இருந்தால்தான் அவருடைய வேலை வெட்டிகளை செய்ய முடியும் என்று அவர்கள் நினைக்கலாம். ஒரு அரசியல்வாதியும் அவர் நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தானே. எனவே அது இப்பொழுது கூட எங்களுக்கு ஒரு இந்த பிரதேச செயலாளர் இருந்த உதயசரதன் அவர்களை அவர் நீண்ட காலம் இருந்து அவர் காலம் முடிந்து விட்டது. அவரை இடமாற்றம் செய்து இன்னொருவரை கொண்டு வருவதற்கான பல முயற்சிகள் எடுத்த போது அத்தாவுல்லா அவர்கள் அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த காலம், அதாவது முந்தைய அரசாங்கத்தின் கடைசி காலத்தில் கூட இருந்த போது அந்த விடயங்கள் நடக்கவில்லை. இது இப்பொழுதும் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் தான் பலமையான இடமாற்றத்தை செய்கிறார். முன்னாள் பிரதேச செயலாளர் களுவாஞ்சிக்குடிக்கு போயிருக்கிறார். இவர் நிஹாரா என்கிற அந்த பெண்மணி இப்பொழுது காத்தாங்குடிக்கு வந்திருக்கிறார். நீங்கள் சொல்வதிலே சில அந்த அரசியலிலே அதிகாரத்திலே உச்சமான நிலை இருக்கின்ற போது அவர்களுடைய செல்வாக்குகள் தாக்கங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுதும் அந்த மக்கள் எல்லோரும் இங்கே வேலை செய்ய சுமூட்டு காணப்படுகிறது. நீங்கள் அதை ஒரு முறை காத்தாங்குடிக்கு விஜயம் செய்தால் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறோம். நீங்கள் அந்த காணொலியிலே ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது குறிப்பிட்ட விடயத்திலே அந்த 3 உறுப்பினர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதில் ஒரு பெரும் விவகாரமாக பெரிய அளவிலே அது பிரதிபலிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான்
கற்றறிந்த சமூகத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஒரு கூட்டத்துக்கு வருகை தந்தார்கள். அவர்கள் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் அந்த காத்தாங்குடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த கூட்டத்தில் வந்திருந்தார்கள் 3 உறுப்பினர்கள். அந்த தவிசாளர் என்பதில் அங்கு அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர் குழம்பி விட்டாரா? ஹிஸ்புல்லாவினுடைய அந்த அழுத்தங்கள் அல்லது அவருடைய கடுமையான வாத பிரதிவாதங்களால் அந்த தவிசாளர் என்று வர்த்தமானியில் இருப்பது கூட்டத்தை தலைமை தாங்கக்கூடியவர் தானே ஒழிய ஹிஸ்புல்லா கூறிய தவிசாளர் இல்லை என்பது உண்மையா? உண்மைதான். அதாவது இது அபிவிருத்தி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு தவிசாளர் அந்த குறிப்பிட்ட கந்தசாமி பாராளுமன்ற உறுப்பினர். அதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். எனது காணொலியிலே ஒரு நகைப்புக்கிடமான கூட்டணி ஹிஸ்புல்லாவுடைய கூட்டத்தை சொல்லியிருந்தேன். அதாவது தவிசாளர் என்று அந்த சுற்றறிக்கையை வாசிக்கின்ற போது நீங்கள் நகரசபை சேமன சொல்லுதல் இவர் சொல்வார். அது உண்மை கிடையாது. அது இல்லை, தெளிவாக சொல்லப்படுது. நகரசபை முதல்வர், உதவி முதல்வர், அவர் இன்னொரு உறுப்பினர் என்று அவரோட கூடிய கூட்டத்தில் கலந்து கொள்றபடியும் சொன்னதுக்கு பிறகு அந்த தவிசாளர் சார்ந்த கட்சி சாராத இருவர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த மூவர் வாரத்துல அந்த இது உண்மையிலே விடயத்தை விளங்க வேண்டும். இவரு சௌர ஹிஸ்புல்லா அவர்கள் இந்த கூட்டம் சட்டவிரோதமானது, பழையான கூட்டத்தை நாங்க நடத்த விட மாட்டோம். இல்லை, அதில் தான் ஒரு தொடர்கின்றது கேள்வி என்னவென்று சொன்னால், சட்டவிரோதமான கூட்டம் என்று எப்படி அதற்கு பொருள் கூட முடியும்? ஒரு தவிசாளர் அழைப்பு விடுக்கின்றார். சட்டவிரோதமான கூட்டம் என்று சொன்னா அது எந்த சட்டத்துக்குள்ள வருதுங்கிறத சௌர ஹிஸ்புல்லா தான் அதை கொண்டு வந்து காட்டி அதை உறுதிப்படுத்தும். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு வந்துட்டு, இந்த கூட்டம் சட்டவிரோதமான கூட்டம், டிஎஸ் உங்களுக்கு எக்ஸன் எடுப்பேன், நீங்க எனக்கு நிரூபிக்கணும்னு சொன்னா, இப்ப நாங்க நீதிமன்றத்துல வழக்காட போனா நான் குற்றமற்றவன் என்று சொன்னால் நான் தான் நிரூபிக்கணும். இல்லை, சட்டவிரோதமான கூட்டம். பிரதேச செயலாளர் ஒரு கட்டத்தில் ஹிஸ்புல்லா மிரட்டுகிறார். நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்றால் இப்ப நீங்கள் பாருங்கள், அந்த கூட்டத்தை தலைமை தாங்கக்கூடியவர் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தினுடைய தலைவர். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரம்பு மீறி தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்தினார். உண்மையாக அதாவது அந்த வார்த்தை பிரயோகங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சௌர ஹிஸ்புல்லா அவர்கள் கைத்து கொண்ட வார்த்தை பிரயோகங்கள், அதே போல அந்த எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக பாவித்த சில மோசமான வார்த்தைகள், பிரதேச செயலாளருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக கூடிய விடயங்கள் எல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவ்வாறான எந்த ஒரு நிலைமையும் இல்லை. உங்களது காணொலியோடு எனக்கு பார்க்க கிடைத்தது மிக தெளிவாக நீங்களும் சொல்லியிருந்தீர்கள். கந்தசாமி பிரபு அவரும் அந்த விடயத்தை மிக நிதானமாக கையாண்டார் என்று சொல்லி, அதை நான் இன்றும் பலரோடு கதைத்த போது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட பலரும் அவர் பிரபு நிதானமாக இந்த கூட்டத்தை கையாண்டார். ஒரு கட்டத்திலே இறுதியில் தான் அவர் தங்களை தவிசாளரையும் பாராளுமன்ற உறுப்பினரையும் பார்த்து, நீங்கள் இவ்வாறு பிழையாக நடந்தால் உங்களை போலீஸை போட்டு வெளியேற்ற வேண்டி வரும் என்று கூறியதாகவும் எனக்கு சொல்லப்பட்டது. நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை, எனக்கு தகவல் இவ்வாறு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஆரம்பத்திலே இந்த கூட்டம் இதிலே கந்தசாமி பிரபு அவர்களுக்கு நான் ஏற்கனவே காணொலியிலே சொன்னது போல ஒரு அவருடைய சுபாவம்ங்கிறதுக்கு அப்பால் அவர் ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினர் தான் என்ற அடிப்படையில் அவருக்கு அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடும் இருக்கிறது. எனக்கு ஒரு முன்னாள் ஒரு அபிவிருத்தி குழு தலைவர், ஒரு மட்டக்களப்பு மாவட்ட பிரதேச அபிவிருத்தி குழு தலைவராக செயல்பட்ட ஒரு முன்னாள் அரசு தொலைபேசியில நீண்ட நேரம் நேற்றிரவு என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் எவ்வாறு மட்டக்களப்பு கட்சியர்களை தான் கூட்டங்களை நடத்துகின்ற போது தான் எவ்வாறு இந்த விடயங்களை கையாண்டேன் என்பதை மிக எனக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்தார். நான் தவிசாளர், நான் சேமன், உங்களை வெளியேற்றுவேன் என்னோடு நான் போலீஸ்க்கு டிஐஜிக்கு கோல் எடுத்து மோர் ப்ரொடெக்ஷன் விசேட பாதுகாப்பை கேட்டு இந்த கூட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு அந்த பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருக்கு அவருக்கு இருக்கிறது, அதை செய்திருக்கணும் என்று அவர் சொன்னார் வந்து. எனவே இந்த கூட்டம் ஒரு பிழையான அடிப்படையிலே மக்களை வழிநடத்தியது மட்டுமல்லாமல் அரசாங்க சுற்றறிக்கையையும் ஒரு பிழையாக மக்களுக்கு அதாவது இப்போது இந்த அனைத்து சிக்கலுக்கும் காரணமாக அமைந்தது 3 நகரசபை உறுப்பினர்களின் வரவு. அவர்கள் வரவால் ஏன் நகரசபை தலைவரும் ஹிஸ்புல்லாவும் பதட்டம் அடைய வேண்டும்? இது தொடர்ந்தே இந்த கூட்டத்திலே அந்த 3 உறுப்பினர்களும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்களும் எடுத்துக்கொண்ட நிலைப்பாட்டிற்கு பல காரணங்கள் இதுக்கு வெளியே இருக்கின்றன. இது அரசியல், அவர்கள் கட்சி சார்ந்த அரசியல். அதே நேரத்திலே இவர்கள் 3 பேரும் 3 கட்சியை பிரதித்துவப்படுத்துகின்றார்கள். 3 பேரும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். இங்கே ஏற்கனவே ஒரு
காத்தாங்குடியில இருக்கிற மிகப்பெரிய ஒரு பாடசாலையாக, காத்தாங்குடி உங்களுக்கு தெரியும், நிலப்பரப்பிலே மிக அடர்த்தியானதும் நில பிரச்சனையை கொண்ட ஒரு பிரதேசம். இங்கே காத்தாங்குடி மத்திய மகா வித்தியாலயம் என்கின்ற ஒரு தேசிய பாடசாலை இருக்கிறது. அந்த காணியிலே ஒரு பெரிய ஒரு பகுதியை ஹிஸ்புல்லா அவர்களும் நகரசபை தவிசார் அடாத்தாக பிடித்து அவர்கள் ஒரு பார்க்கிங் அமைக்க போவதாகவும் மலகூடு அமைக்க போவதாகவும் என்று ஒரு பெரிய ஒரு நீண்ட பிரச்சனை போய்கொண்டிருந்தது. நான் உங்களுக்கு தனியான காணொலி கொண்டு இன்னொரு ஊடகத்திலே அதுக்கு எதிராக வெளிப்படுத்தி இருந்தேன். இந்த உறுப்பினர்கள் அந்த விடயத்திலே அதுக்கு ஹிஸ்புல்லா அவர்களும் நகரசபை தவிசார் எடுத்த முயற்சிக்கு மிக எதிராக செயல்பட்டார்கள். காத்தாங்குடியில் 90% அந்த அந்த பாடசாலை காணியை எடுப்பதற்கு மக்களுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு பார்க்கிங் தேவைண்டா என்ற இடத்துல ஒரு 2 தங்குமிடம் இருக்கிறது, அதே போன்று ஒரு பள்ளிவாயல் இருக்கிறது. இவங்க கடந்த காலங்களில் இந்த காணி விவகாரங்கள் தொடர்பில் இன்னும் சர்ச்சைகள் இருக்கிறது, இவர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. எனவே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த காணியை இவர்கள் எடுத்து இதுக்குத்தான் பயன்படுத்துவார்களா என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அதே நேரத்திலே பாடசாலை காணி பாதுகாக்கப்பட வேண்டும். 400 மீட்டர் சுற்றுவட்ட ஒரு மைதானம் அமைக்கக்கூடிய ஒரே ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாடசாலை காணி அந்த காணி மட்டும்தான். இதுவே ஒரு பெரிய ஒரு காணியை பிடித்து இவர்கள் தங்களது அரசியலை செய்ய வெளிக்கிட்ட போது இதிலே பாரி எதிர்ப்பு கிளம்பியது. இதுக்கு சுற்றடை அமைச்சுக்கொள்ளாத தாங்கள் நிதியை கொண்டு வந்திருப்பதாக தவிர ஹிஸ்புல்லா அவர்கள் மிக அதிகார தொனியிலே ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். நான் பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுக்கு நகரசபை கையில் இருக்கி நாங்கள் கட்டுவோம், உடப்போம், எல்லாம் செய்வோம், நாங்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதா? நீங்கள் ஒரு பிரதி அதிபராக இருந்தவர் முன்னணி பாடசாலை ஒன்றிலே, இந்த 400 மீட்டர் காணி விவகாரத்திலே பாடசாலையின் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதா அல்லது வாகனங்கள் தரித்து நிற்பதை கருத்தில் கொள்வதா? இது உண்மையிலே பாடசாலைக்கு உரிய காணி பாடசாலை மாணவர்களின் கல்விக்காகத்தான் பயன்படுத்தவைக்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்பதுதான் என்னை போன்ற மக்கள் ஊரில் இருக்கிற 90% மக்களின் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுல இந்த 3 உறுப்பினர்களும் தெளிவாக இருந்தார். எனவே இவர்கள் ஏற்கனவே இதுல இந்த குறித்த ஒரு உறுப்பினர் ஒரு வீடியோ ஒரு ஊடக சந்திப்பிலே மட்டக்களப்பு மைத்திரன் சந்திப்பில் சொல்லி இருந்தார், எங்களுக்கு காத்தாங்குடி மத்தியமா வித்தியாலயத்தை அபிவிருத்தி செய்வது என்கின்ற ஒரு தீர்மானத்தை நகரசபை தவிசாளர் கொண்டு வந்து விட்டு அதுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுத்தோம். அதாவது மத்தியமா வித்தியாலய அபிவிருத்தி செய்வது என்பதற்கு அங்கீகாரம். ஆனால் அது மினிட்டிலே மாற்றப்பட்டு மதில உடைக்கிற காணியை பிடிக்கிற மாதிரி மாற்றப்பட்டிருந்தது. அதை பின் வந்த கூட்டத்திலே சுட்டி காட்டிய போது அது தவிசாளர் ஏற்றுக்கொண்டார். 3 கிழமை கடந்தும் இதுவரை கூட்ட அறிக்கை மாற்றப்படவில்லை. அப்படி ஒரு கூட்ட குறிப்பை மாற்றுவது என்பது ஒரு மோசடி அல்லவா? மோசடி இதிலே நடவடிக்கைகளுக்கு இதுக்கு எதிராக நடவடிக்கைகள் உடனடியாக இந்த விடயத்திலே உடனடியாக உள்ளூராட்சி மாகாண சபைகள் சட்டத்தின் பிரகாரம் ஆளுநர் இந்த விடயத்திலே நேரடியாக தலையிட்டு அந்த சபையை உடனடியாக ஆளுநர் வழிநடத்தக்கூடிய அல்லது சில அறிவுறுத்தல்களை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி ஆளுநர் அந்த சபையை ஜனாதிபதியின் அனுமதியோடு கலைப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அதுக்கான சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும். அதாவது இந்த விடயம் சரியாக கையாளப்பட்டால் தவிசாளர் பதவி பறிக்கப்படுவதோடு சபையையும் கலைக்கக்கூடிய ஒரு குற்றமாக அந்த விடயத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த விடயத்திலே இந்த பிரச்சனைகளோடுதான் இந்த கடந்த இறுதியாக நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த விடயத்தை தவிசாளரும் ஹிஸ்புல்லாவுடன் கதைக்கு இருந்ததாக பேசியிருந்ததாகவும் இது ஏற்கனவே கந்தசாமி பிரபு அவர்கள் கவனத்துக்கு இந்த விடயத்தை அந்த 3 உறுப்பினர்களும் குறித்த பாடசாலை சமூகமும் கொண்டு சென்றிருந்தது. எனவே இந்த 3 உறுப்பினர்களையும் கூட்டத்துக்கு வராமல் தடுப்பதன் ஊடாக சபையிலே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சியாக கூட இந்த 3 உறுப்பினர்களையும் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்ன விடயம் இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு பரவலான கருத்து எங்களது பிரதேசத்திலே காணப்படுகிறது. இந்த வாகன தரிப்பிடம் அமைப்பதில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்ன? வாகன தரிப்பிடத்தை பொறுத்தவரையிலே இப்பொழுது சொல்லப்படுகின்ற விடயம், அதாவது இங்கே இப்பொழுது காத்தாங்குடி ஒரு சுற்றுலா தலமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. நிறைய வெளியுறை சேர்ந்த சகோதரர்கள், குறிப்பாக முஸ்லீம் சகோதரர்கள் பல மலைநாடுகள் நிறைய காத்தாங்குடிக்கு வருகின்றார்கள். இந்த கடை எங்களது பீச் ரோடு தான் என்று சொல்லி அல்லாக்ஸா பள்ளி அமைந்திருக்கின்ற அந்த வீதி பீச் ரோடு கடற்கரை வீதி என்று சொல்லுவார்கள். கடற்கரைக்கு அதை சொல்ல முடியும், மெரின் டிரைவுக்கு போக முடியும். அதில் மிக மோசமான வாகன நெரிசல் காணப்படுகிறது. எனவே இதற்கு ஒரு தீர்வாகத்தான் நான் பார்க்கிங் அமைக்க போறேன் என்று இவர் சொல்றார். உண்மையிலே அவர் சொல்லுகிற அந்த திட்டத்தின் ஊடாக
அவர் சொல்லுகின்ற வாகன நெரிசல் நடக்காது என்பதை நான் ஒரு காணொலியிலே தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுக்கான வாய்ப்பில்லை. எனவே இது உண்மையிலே இவர்கள் பார்க்கிங் அமைக்க போகின்றார்களா அல்லது இதிலே ஏற்கனவே இந்த காணி தொடர்பான சில சர்ச்சையான கூற்றுகள் இங்கே இருக்கின்றன. கடந்த ஆளுகளில் இவர் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே பெரிதாக காணி இல்லை, இருந்தாலும் சில காணி தொடர்பான சர்ச்சைகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இவர்கள் இந்த காணி தங்களுக்கான காணிகளாக மாற்றிக் கொள்வார்களா என்கின்ற ஒரு அச்சம் கூட மக்களுக்கு காணப்படுகிறது. அதனால் இதில் இருக்கிற இந்த உள்நோக்கு இவர்கள் உண்மையாக தெளிவாக சொல்லுகின்றார்கள். நாங்கள் சுற்றுலா அமைச்சுக்கூடாக 13 கோடி ரூபாய் காசு கொண்டு வந்திருக்கிறோம், அந்த பணத்தை கொண்டு நாங்கள் இந்த பார்க்கிங் வசதியோடு மனுஷலகுடங்களை அமைக்கப் போகிறோம் என்று தான் இவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இதுக்குள்ளே உள்ளே இருக்கிற அந்த உள்ள நோக்கத்தை எம்மால் ஊகித்துக் கொள்ள முடியவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான சந்தேகங்கள் காணப்படுகின்றன. நீங்கள் முன்னர் அங்கம் வைத்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு காணொலி நேற்றைய தினம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ச்சியாக அரசியல் என்று வந்துவிட்டால் ஹிஸ்புல்லா அவர்கள் வேறு ஒரு முகத்தை எடுத்து விடுவார். அவர் சாதாரணமாக தன்னுடைய நடைமுறையில் பேசுகின்ற போது மிகவும் சாதுவாக கதைத்துக் கொள்வார், பழகிக் கொள்வார். ஆனால் சில இடங்களில் ஆக்ரோஷம் அடைந்து விடுவார். அந்த ஹிஸ்புல்லா தொடர்பில் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பல இடங்களிலே இந்த விடயத்தை அவர் எச்சரித்திருக்கின்றார். ஒரு கட்டத்திலே சொல்லியிருந்தார், ஹிஸ்புல்லாவுக்காகத்தான் நாங்கள் அன்று அமைச்சு பதவியை கூட துறந்துவிட்டு அந்த அரசியலிருந்து வெளியேறுகிற ஒரு சூழ்நிலை வந்தது என்றெல்லாம் கூறிய அவர் ஏன் இந்த இப்படியான ஒரு திடீரென்று ஹிஸ்புல்லா உருமாறுவதற்கான காரணம்? இதிலே உண்மையாக ஹிஸ்புல்லா அவர்களின் வன்முறைகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் மிக முக்கியமான ஒருவர் நான். எனது வீடு அடித்துடைக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு மிக நெருக்கமாக வேலை செய்த நண்பர்களின் எனக்கு செயலராக வேலை செய்த 2 நண்பர்களின் வீட்டிலே குண்டு தாக்குதல் நடந்திருக்கிறது தேர்தல் காலங்களில். இவ்வாறு இந்த ஊரிலே ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் பல்வேறு வன்முறைகளை சந்தித்திருக்கிறோம். எங்களது ஒரு சகோதரர் காலமாகிவிட்டார், ஒரு கிராம சேவையாளர், ஒரு அரசியல் செயற்பாட்டாளர். அவர் எங்களோடு தேர்தலில் வேலை செய்தமைக்க அவரும் அவருடைய மகனும் மிக மோசமாக தாக்கப்பட்டு அவர்கள் சுற்றுயிரும் கொலையுருமாக அவர்கள் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட வரலாறுகள், இவ்வாறு பல வரலாறுகள். அசிட்டடிக்கப்பட்ட என்று காங்கோலை சேர்ந்த ஒரு பிரதேச சகோதரருக்கு அசிட்டடிக்கிறது அவர் எங்களுடைய தேர்தல் கட்டத்துக்காக. இவ்வாறு எல்லா காலங்களிலும் வன்முறை கலாச்சாரம் தான் தேர்தல் காலங்களிலே. ஒரு காலத்திலே சந்திரிகாமையாவுடைய காலத்திலே இவர்கள் கண்களை கட்டி கொண்டு ஒரு குழுவினர் ஆயுதங்களோடும் மக்களை அச்சுறுத்திய பல்வேறு வரலாறுகள் இந்த ஊரிலே நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இதுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பல பிரச்சாரங்களை செய்து வந்திருக்கிறோம். நான் ஹிஸ்புல்லாவுடைய நெருக்கமான நண்பர். நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக இருந்தவர்கள். நாங்கள் தான் அவரை அரசியல் ஆரம்பத்திலே அவரை எம்பியாக்கு தலைவர் அசரப்பட்ட கூட்டிக் கொண்டு போய் விட்டு இவர் தான் அரசியலுக்கு நாங்கள் இவர் கொண்டாடப்பட்டார். அப்பா நல்ல பிள்ளையாக இருந்தார். பிறகு அரசியலுக்கு ஒரு பதவி வளர்ந்ததுக்கு பிறகு அதாவது நான் மாத்திரம்தான் இங்கே அரசியல் செய்ய வேண்டும், வேற எவரும் அரசியல் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு குரூரமான கொள்கை அவர்களுக்கு இருக்கிறது. நான் கூட நகரசபை தலைவராக இருந்த போது அவர் சொன்ன சில விடயங்களை நான் மாகாண சபை 2006ஆம் ஆண்டு காத்தாங்குடி நகரசபை தலைவராக இருந்த முக்கியமான ஒரு சம்பவம். 2006ஆம் ஆண்டு காத்தாங்குடி நகரசபை தலைவராக இருந்தேன். நான் இருந்து நிறைய வேலைகள் செய்தேன். அப்பொழுது ஹிஸ்புல்லா அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்குள்ளே இருக்கிறார். அப்ப அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. 2008ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் கிழக்கு மாகாண சபை அறிவிக்கப்பட்ட போது முஸ்லீம் காங்கிரஸ் இவரைத்தான் முக்கியமான வேட்பாளராக அறிவிக்க இருந்தது. இவர் முஸ்லீம் காங்கிரஸிலே தேர்தல் கேட்பவர்களுக்கு நேர்முகப்படுத்தி செய்து கொண்டிருந்தார். பகல் சாப்பாட்டை ரவுஃப் ஹக்கீம் எங்களோடு சாப்பிட்டு விட்டு இரவு சாப்பாட்டுக்கு ஒரு தலைமறைவாகிவிட்டார். அதுக்கு பிறகு வரை காணவில்லை. அதன் பிறகு ஒரு மைந்தோடு போய்விட்டார் என்று ஒரு செய்தி வந்தது. அதன் பிறகு நான் தவிசலாக அப்பொழுது நான் நிறைய பணிகள் செய்து எனது பெயர் கொஞ்சம் மிக சிறப்பாக நிறைய முரண்பாடுகள், தமிழ் மக்களோட உறவுகள் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகளை கையாண்டது. என்னுடைய பெயர் மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்பொழுது ரவுஃப் ஹக்கீம் என்னை ஒத்தடியாக சொன்னார், நீ உங்கள் மாகாண சபை கேட்க வேண்டி, நான் 7 ஆண்டு சொல்லி நகர சபை செய்ய போறேன் விடவில்லை. அதன் பிறகு இவர் நீ என்ன எலெக்ஷன் கேட்டியா? ஏன்னா ஹிஸ்புல்லாக்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தா நாங்கள் நகரசபை தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அப்ப நாங்க என்ன நீ எலெக்ஷன் கேட்பியான்னு சொல்லி அவர் எங்களுக்கு செய்த அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இறுதியிலே என்னை பிழையாக நகரசபை தலைவர் பதவியிலிருந்து நிப்பாட்டினார். நாங்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பிள்ளையானை போய் எதிர்கட்சி தலைவராக இருந்த பஷீர் சேகர் அவரோடு போய் நான் சந்தித்த போது பிள்ளையான் சொன்னார்,
இது முபீன் என்ன சொல்லி முபீன்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா ஹிஸ்புல்லா இவரை நிப்பாட்டு நூத்த காலில் நிற்காரு. இவர்கிட்ட எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவர் முதலமைச்சரை கேட்டு ஹிஸ்புல்லா மல்லு கட்டினவர். அப்ப உங்களுக்கு தெரியுமா அந்த பிள்ளையானா ஹிஸ்புல்லாவான முதலமைச்சர் பிரச்சனை இருந்தது, மல்லு கட்டியவர். எனவே நான் முதலமைச்சர் இப்ப நான் இருக்கேன், அவர் கேபினெட்ல முக்கியமா இருக்கார், மாகாண கேபினெட்ல. அவர் கேட்கிறத செய்ய வேண்டிய ஒரு சிக்கல் இருக்கிறன்னு சொன்னார். அப்பொழுது எங்களுடைய மாமாங்க ராஜா தான் செயலராக இருந்தார். அவரை இப்ப நாங்கள் சரிதான், அவர் எனக்கும் பசி செய்தாலும் அங்கு அறிமுகமானவர். அவசியம் தான் முபீன்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஹிஸ்புல்லா மினிஸ்டர் முதலமைச்சரை அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கிறது. அவர்கள் நிப்பாட்டினார்கள், அநியாயமாக நிப்பாட்டினார்கள். நான் பிறகு வழக்கு தொடர்ந்து என்னை நிப்பாட்டிய முறைப்படி நான் இந்த குற்றம் செய்யவில்லை என்று கோர்ட்டிலே தீர்ப்பளிக்கப்பட்டு மீண்டும் நான் நகர சபை தலைவராக பணியாற்றினேன். இதிலே நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம், தேர்தல் நான் அவரை எதிர்த்து மாகாண சபையில் தேர்தல் கேட்டதற்கு அவர் நண்பர் அவருடைய ஆதரவாளத்தை சொல்லியிருந்தார், இவர் நான் சேமன் பதவியை விட்டு நிப்பாட்டி காட்டுவேன் என்று சொல்லி. அதுல வன்மம் என்னவென்று சொன்னால், நான் தான் இங்க ராஜா, நான் தான் இங்க மந்திரி, யாருமே இங்க இருக்கக்கூடாதுங்கிற ஒரு குரூரமான மனநிலை. அதான் இந்த ஊரிலே பலர் அரசியல் செய்ய வந்துவிட்டு இப்பொழுது அமைதியாக இருக்கார்கள். நிறைய பேருடைய பேர்களை சொல்ல முடியும், இவடத்தில் அந்த பேர்களை நான் தவிர்த்துக் கொள்ளுகிறேன். இவ்வாறான ஒரு அரசியல் மனநிலை தான் அவருக்கு இருக்கிற ஒரு மனநிலை. அந்த மனநிலை தான் அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் வெளிப்பட்டது. அதான் வெளிப்பட்டது. அதாவது அந்த 3 உறுப்பினர்களும் அவர் இப்ப செய்ய போற ஒரு வேலையை பிளாக் பண்றாங்க. நாம அவரை பார்க்கிங் செய்ய போறான்னு எடுத்துக்கொள்வோமே. அவர் இப்ப காணியில உள்நோக்கம் என்னங்கிற விஷயம் நமக்கு உறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும், இவரு அதை தான் நினைக்கிறத செய்யணும். என்னங்க யாரும் நான் தான் ராஜா, எனக்கு மேல யாரும் இல்லை, எல்லாமே ஹிட்லர் மாயிரும். ஹிட்லர் வந்து சொல்லுவாங்க, அவரோட ஹிட்லர் சித்தாந்தம் உங்களுக்கு தெரியும், நாசிசம் பாசிசம், எனக்கு மேல யாரும் இல்லை, நான் தான் எல்லாம், எனக்கு மேல யாரும் இல்லை என்ற ஒரு மனநிலை தான் இவருக்கு இருக்கிற மனநிலை. அந்த 3 உறுப்பினர்களும் அந்த கூட்டத்திலே வந்து கலந்து கொள்வதும், அவர்கள் தொடர்ந்து இவருடைய செயற்பாடுகள், நகரசபை செயற்பாடு விமர்சனம் செய்வது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் அவர்கள் இல்ல அந்த கூட்டத்துக்கு வருவதை தடுத்து தான் நினைக்கின்றதை நடத்தி முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியமும் ஒரு குரூரமான சிந்தனையும் தான். அதை தவிர்த்து வேறு ஒன்றுமில்லை. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு காத்தாங்குடியின் நிலவரமும் ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் முஸ்லிம் உறவுகளும் தொடர்பான மிக ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நிகழ்விலே என்னையும் அழைத்து இந்த இவ்வாறான கேள்விகளை கேட்டு எனக்கும் சில விடயங்களை சொல்ல சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக உங்களுக்கும் ஐபிசி வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நான் பார்த்து வருகின்றேன். மிக அறிவுபூர்வமான வினாக்களை தொடுத்து நீங்கள் நிறைய விடயங்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.